Hello friends, இன்றைக்கி நம்ம Granola Bars பண்ண போகிறோம். இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இதுக்கு வந்து நான் சுகரோ இல்லை ஜாக்ரியோ ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு கப் கிரானுலா மிக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கிரானுலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. இது ரொம்ப ஒரு சிம்பிள் தான், நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ரோல்டு ஓட்ஸும் கார்ன்ஃப்ளேக்ஸ் வேணும். இதுதான் ரோல்டு ஓட்ஸு. இது கார்ன்ஃப்ளேக்ஸ் ப்ளஸ் நட்ஸ் எல்லாம் வேணும். இதில் வந்து உங்களுக்கு நட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது. அதனால வந்து நான் ஒரு கப் நட்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா எல்லா நட்ஸும் இருக்குது. என்கிட்ட இருக்கிற நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட்ஸ் இருக்குது, கேஷ்யூஸ் இருக்குது, பம்கின் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், இது போல் வந்து உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் வந்து நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கலாம். ஒரு கப் பேரிச்சம்பழம், ஒரு கப் உலர்ந்த திராட்சை. பேரிச்சம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதே போல் நட்ஸையும் வந்து நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எள்ளு வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிள் தான். நமக்கு ரொம்ப வந்து பெரிய பெரிய பீஸாக இருந்தால் வந்து கொஞ்சம் வந்து அதில் நம்ம பார் பண்ணும்போது ஈவனாக வராது. அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் சாப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இந்த ரைசன்ஸையும் டேட்ஸையும் வந்து நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இது போல் வந்து அரைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டேட்ஸும் இருக்குது, அதையும் நான் அரைச்சி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த கிரானுலா மிக்ஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இது வந்து நீங்கள் ஸ்டவ்வில் செய்கிறதா இருந்தால், நான் வந்து மைக்ரோவேவில் பேக் பண்ண போகிறேன். ஸ்டவ்வில் செய்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் வந்து லைட்டாக வந்து வறுத்துட்டு ஒரு கொஞ்சம் வந்து ஸ்லைட்டாக நம்ம எல்லா நட்ஸையும் நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த டேட்ஸும் ரைசன்ஸ் அரைச்சி வச்சதை வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போ நான் வந்து இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் கையில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் கரண்டியில் சரியாக வராது. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து கையில் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் வந்து நல்லா சேர்ந்து வரும். இப்போ மைக்ரோவேவ் 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் ஆகுது. இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிறத ஒரு ட்ரேயில் நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து மெதுவாக அப்படியே வந்து லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கப்பில் வந்து இது மாதிரி வந்து நெய்யோ வெண்ணெயோ க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ அது வந்து நல்லா லெவலாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா லெவல் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் எள்ளு போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தி தான். இது நம்ம சுகரும் சேர்க்கலை. இப்போ கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க. மைக்ரோவேவ் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 180 டிகிரியில் ஒரு 10 to 12 மினிட்ஸ் நம்ம வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 180 டிகிரியில் 10 to 12 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேக்கிங் மோடில் இருக்குது. கட் பண்ணிக்கலாம்.
இந்த பார்ஸை வந்து எடுத்து நம்ம அதே ட்ரேயில் வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக வந்து 20 மினிட்ஸ் ஆச்சு. 13 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு பேக் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன். அது ஒரு 7 மினிட்ஸ். டோட்டலாக வந்து 20 மினிட்ஸில் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. ஆறுன பின்னாடி பார்க்கலாம். நல்ல ஹெல்த்தியான கிரானோலா பார்ஸ் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். நல்லா பேக் ஆகிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. பாருங்கள், எல்லா நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.